காலை மேலே மாப்பிள்ள அப்படியே இருக்கோம். நீங்கள் மட்டும் சார் நீங்கள் வாங்க சார். அப்படியே வாங்க சார். ஸ்ட்ரைட்டாக இருக்கா? கால் பெண்ட் வேணாம். ஸ்மைல் பண்ணாங்க. ரைட் அப்படியே மாதிரி Okay, get on. Number get on. அவ்வளோதான் முடிச்சோம். திருமணம் என்னும் அருளடையாளத்தால் இணைக்கப்பட்ட இருவரையும் புனிதவை பெயராலும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூட் இக்னேஷியஸ், மரிய ஹெப்சிபா, நீங்கள் இருவரும் இறைவனுடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். இன்று முதல் கணவனாக மனைவியாக புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள். ஆகவே இறைவன் உங்களை நிறைவாக இந்த அருள் அடையாளத்தின் வழியாக ஆசீர்வதிக்கின்றார், உங்களுக்கு நிறைவான அருளை கொடுக்கின்றார். எனவே நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் தொடங்குகின்ற இல்லற வாழ்வு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்வாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனால் வழிநடத்தப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலி தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானி திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெற இருக்கும் அடியார்கள் ஜூட் இக்னேஷியஸ், மரிய ஹெப்சிபா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதன்று,
அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ அவன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். கடவுளாகிய ஆண்டவர் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்பார்ந்த ஜூட், ஹெப்சிபா, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொன்னான நாள். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த எதிர்பாராத சூழலினால் ஆலயம் முழுவதும் மக்கள் நிரம்பி இருக்க வேண்டிய சூழலிலே இன்றைக்கு மிக சிலர் மட்டுமே இருந்து இந்த திருமணத்தை நடத்துகின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த நாள் புனிதமான நாள், ஆசீர்வாதத்திற்குரிய நாள். கடவுள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாரும் மக்களும் சேர்ந்துருக்கிறாங்களோ இல்லையோ, திருமணம் என்னும் அருள் அடையாளத்தை இன்று நாம் நிறைவேற்றுகின்றோம். ஆகவே கண்டிப்பாக கடவுள் தன்னுடைய அருளை உங்களுக்கு இந்த நாளிலே நிறைவாகவே கொடுக்கின்றார். நீங்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை சிறு வயதிலிருந்தே தெரிந்தவர்கள் தான், புதிதானவர்கள் அல்ல. என்றாலும் சரி, ஓகே, நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே ஜூடு, நமக்கு தான் ஏற்கனவே எஃப்சிவா தெரியுமே நல்லா அப்படின்றதில்ல. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்லுகின்ற மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அப்படி தான் நினச்சிக்கணும். இல்லைனா மைண்டு வந்து சரி எல்லாம் தெரிஞ்சவங்க தான், நம்ம அத்தை தான், நம்ம மாமா தான், நம்ம மாமி தான் அப்படின்னாக்கா அதில் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இது நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு உன்னதமான கொடை. கண்டிப்பாக சிலலாம் சின்ன வயசில் சொல்லி வளர்ப்பாங்க, இப்போ என் பொண்ணு ஒன்று தான்பா அப்படின்னு. அப்படி யாரும் சொன்னாங்களான்னு தெரில. அப்படி சொன்னாங்களா? சொல்லலையா? என் பையன் நீங்கள் தான் உன் பொண்ணு தான் கட்டிக்கணும்னு சொன்னாங்களா? நீங்களும் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட. அப்படிலாம் சொல்லவே இல்லை. இருந்தாலும் இது திடீரென்று இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாகத்தான் இருக்கிறது. ஒருவர் மற்றவரை அறிந்திருந்தாலும் கூட இந்த புதிய உறவானது இன்று மலர்ந்திருக்கின்றது. இது இறைவனால் நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். முதல்ல இறைவா, இந்த ஒரு ஏற்பாட்டை செய்ததற்காக உமக்கு நன்றி. எனவே எப்சிபாவை எனக்கு இத்தனை நாட்களாக தெரியும் என்றாலும் கூட எனக்கு மனைவியாக ஒரு புதிய ஒரு உறவாக இன்று நீ கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று நன்றி சொல்ல வேண்டும். ஜூடு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம், பழகிருக்கிறோம். அப்படின்னா கூட வாடா போடான்னு பேசியிருப்போம், விளையாடி இருப்போம். இட்ஸ் ஓகே. இருந்தாலும் கூட இன்றைக்கு ஜூட் நமக்கு ஒரு புதிய உறவாக, கணவராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஒரு புதிய உறவுக்காக இறைவா உமக்கு நன்றி என்று. ஆகவே இந்த ஒரு புதிய எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் சொல்ல வரும்போது, புதிய எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிங்கள். அப்பொழுது நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இன்றைய நற்செய்தி சொல்லுகின்ற விஷயம் என்ன என்றால், ஒன்று, அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அடித்தளம் அன்பை தான் அது அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அன்பு செய்யலாம், 2 நாளைக்கு அன்பு செய்யலாம், 3 நாளைக்கு கூட செய்யலாம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் எல்லாம் ஓகே, 3 மாதம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்லை. இந்த வாழ்க்கை என்றென்றுக்கும் நிலைத்திருக்க வேண்டிய வாழ்க்கை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அன்பில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் முக்கியமானது. ஆகவே தான் இயேசு ரொம்ப அழகாக சொல்கின்றார், என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இயேசு எப்படி அன்பு செய்தார்? ஆகவே தான் திருத்தூதர் பவுல் சொல்கின்றார், இயேசு திருச்சபையை எப்படி அன்பு செய்தார் என்றால் அதற்காக தன் உயிரையே கொடுத்தார். இந்த திரு அவை வளர்வதற்காக இயேசு தன் உயிரையே கொடுத்தார். அதுபோல கணவன் மனைவி அன்பு செய்ய வேண்டும். அதுபோல மனைவி கணவன் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் ஒருவர் மற்றவருக்கு இடையே இருக்கின்ற உறவானது இப்படி கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே இருக்கின்ற உறவு போல இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக தன்னை முழுமையாக கையளித்து வாழ வேண்டும். அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் திரு அவை இன்று நிலைத்திருக்கின்றது 2000 ஆண்டுகளாக. ஏனென்றால் தொடர்ந்து திரு அவை இயேசுவை மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு இந்த திரு அவை அன்பு செய்தார், இன்றைக்கும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் 2000 ஆண்டுகளாக. அப்படி என்றால் நிச்சயமாக நாம் வாழுகின்ற ஆண்டுகள் எத்தனை என்று தெரியாது, வாழுகின்ற வரையில் இந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் இன்பங்கள் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும், எல்லா விதமான இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். பரவாயில்லை, எது வந்தாலும் எங்களை எதுவும் பிரித்துவிட முடியாது. ஆகவே இறைவன் இணைத்ததை யாரும் எதுவும்
பிரிக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் எந்த சூழல் நம்மை பிரிக்கக்கூடாது. இன்றைக்கெல்லாம் வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட ஐயோ போதும் ஃபாதர் வாழ்ந்தது, இனிமேலாம் வாழ முடியாது அப்படி என்று சொல்லுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுவும் இளம் தம்பதியர்கள். எங்களால் வாழவே முடியாது என்ற ஒரு முடிவுக்கு யாரும் வந்து விடவே முடியாது ஆக்சுவலாக. ஏனென்றால் கடவுள் தான் உங்களை ஒன்றாக இணைக்கின்றார். ஆகவே அந்த இறை ஞானத்தோடும் இறை பக்தியோடும் இறை அச்சத்தோடும் வாழ்ந்தால் நிச்சயமாக நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். ஏதோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணல நம்ம. ஆகவே கடவுளுடைய பிரசன்னத்தில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை கடவுளால் வழிநடத்தப்படுகின்றது என்று நீங்கள் நம்ப வேண்டும். கடவுள் எங்களோடு இருக்கின்றார், வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருக்கின்றார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அந்தோனியார் நமக்கு தெரியும், மிக பிரபலமான ஒரு புனிதர். அவர் கடவுளிடத்திலே ஜெபித்தார், என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கடவுள் அவரோடு தான் இருந்தார் எப்பொழுதுமே. ஒரு நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய சோதனைகள்லாம் வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயோ கடவுளே எங்கே போயிருந்தேன், மற்ற நேரத்தில் நான் என் கூட தான் இருந்தேன், எனக்கு பிரச்சனை வரும்போது துன்பங்கள் வரும்போது இதுபோல் சோதனைகள் வருகின்ற போது எங்கே போனாய் என்று கேட்டார். அப்பொழுது கடவுள் சொன்னார், நான் உன் கூட தான் இருந்தேன், ஏன் கூட இருந்தால் எப்படி அதெல்லாம் நடக்க எனக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ கடவுள் சொன்னார், உனக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, துணிச்சலை சொல்லிக் கொடுப்பதற்காக, வாழ்க்கை எப்படி எதிர்கொள்வது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் நான் உன்னோடு தான் இருந்தேன். ஆகவே கடவுள் நம்மை விட்டு எப்பொழுதும் போய்விடுவதில்லை. ஏன்னா கடவுள் இந்த நாளிலே பிரமாணிக்கமாக இருப்பதாக உறுதி கொடுக்கின்றார், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கின்றார். ஆகவே நீங்கள் கடவுளோடு இருக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. கடவுள் உங்களோடு இருப்பார், நீங்கள் கடவுளோடு இருக்கின்றீர்களா என்பதுதான் கேள்வி. ஆகவே கடவுளை மையமாக வைத்து வாழுங்கள், ஜெபியுங்கள் அதிகமாக. அப்பொழுது கண்டிப்பாக கடவுளை பிரசன்னத்தை உணர்வீர்கள். கடவுள் எங்களோடு இருக்கின்றார், எங்களை எதுவும் பிரித்து விட முடியாது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை எதுவும் பிரித்து விட முடியாது என்று ஆழமாக நீங்கள் நம்பினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே அன்பார்ந்த ஜூட், எப்சிபா, இன்று நீங்கள் தொடங்குகின்ற வாழ்க்கை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. உங்களுக்காக இந்த திருப்பலி அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இறை அருள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதாக. மகிழ்ச்சியோடு உங்களை இல்லற வாழ்க்கை தொடங்குங்கள், அந்த மகிழ்ச்சியோடு இருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். திருவை திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் உத்தரவிட்டு காத்திருவார் என்று வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர்களுடைய புனித திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுதும் மற்றொரு அருள் வழியாக உங்களுக்கு அருள் மீது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்ற உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்த்தீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். உன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணமாக இருக்கிறேன். என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாழ்க்கிறேன். என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாழ்க்கிறேன். தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி நம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைந்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும்.
ஆண்டவரே, உம்முடையார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருநாமத்தை இராசுடன் பரிசுத்தாவின் பெயரால் அனுப்பிக்கொள்ளும். அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருநாமத்தை இராசுடன் பரிசுத்தாவின் பெயரால் அனுப்பிக்கொள்ளும். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையும் தாயுமானவரே, எம் தாய் திரு அவையை பேணி வளர்த்திட நீ தேர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் இறைவார்த்தை மற்றும் திருவருட்சாதனங்களின் வழியாக இவ்வுலகை இறையன்பால் நிறைத்திடும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் அகிலத்தை ஆள்பவரே இறைவா, அன்பின் சின்னமாக திகழும் திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாய் இன்று புதியதொரு வாழ்வின் வாசலில் நுழையும் எம் அன்பிற்குரிய செல்வன் ஜூட் இக்னேஷியஸ் மற்றும் செல்வி மரிய எப்சிபா என்னும் தம்பதியினர் உம் அருளால் என்றும் நிறைவு பெற, உம் பேரன்பால் என்றென்றும் ஆட்கொள்ளப்பட, உம் ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிறைக்கப் பெற்று அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் நிலை பெற்றிடும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப பரம்பொருளே இறைவா,
இத்திருமண திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தை இப்புதுமண தம்பதிகளையும் இங்கு வருகை புரிந்திருக்கும் எம் உற்றார் உறவினர்களையும் அளவில்லாவும் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் கண்டுணர்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்கவும் வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் நிறுவிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிமுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை எடை செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூய
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மனமுடித்த அவரது அடியார்களாகிய மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசி இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் நாம் அனைவரும் இந்த புதிய தம்பதியர்களுக்காக உருக்கமாய் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நீருமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீ, படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீ. இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீ. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றி அருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. அடியார் மரிய ஹெப்சிபாவில் அன்பும் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் ஜூட் இக்னேஷியஸின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமையடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். இவ்வாறு தூய மாசற்ற மணமகளை தம் முன் விளங்கச் செய்தார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்களை அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக.
உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. கொஞ்சம் திரும்ப கணேஷ் கேமரா வெயிட் பண்ண ஓகே.
ரெடி ரெடி ஸ்மைல் ஸ்மைல். சார் கொஞ்சம் நேரம் ஓகே சார் ஓகே. தலை கொஞ்சம் ஓகே சார் என்ன நல்லா